ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு டே 9 கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து எவ்வளோ வேகன்சிஸ் ஃபில்லப் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். செகண்ட் வந்து எவ்வளோ ஆப்சன்ட்னு பார்க்கலாம். நேற்றுக்கும் இன்றைக்கும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நமக்கு ஜென்ரல் டர்னில் வந்து நமக்கு அப்போ முன்னாடி ஃபில் ஆகிருச்சு. ஜிடியில் எக்ஸர்வஸ்மெண்ட்டில் இன்னுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஜிடி பிளைண்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் ஒரு வேகன்சிஸ் வந்து அவைலபிளில் இருக்குது. ஆத்தோ ஏற்கனவே முடிஞ்சிருச்சுன்றதை பார்த்தோம். ஸோ வந்து இதுவுமே நமக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. உமனும் முடிஞ்சிருச்சு, பிஎஸ்டி உமனும் முடிஞ்சிருச்சு ஜிடியில். டிடபிள்யூக்கு 4 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ டிடபிள்யூ பிஎஸ்டியும் 2 வேகன்சிஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இது ஜென்ரல் டர்ன். ஸோ வந்து பிளைண்டுக்கு இன்னும் ஒரு வேகன்சிஸ் இருக்குது ஜென்ரல் டர்னில் உமனுக்கு. ஸோ பிசி ஜென்ரல்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு நமக்கு. வித் பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டி எக்ஸர்வஸ்மேனுக்கு மட்டும் 4 வேகன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி பிடபிள்யூடியில் வந்து நமக்கு இந்த சேஞ்சஸ்மே எல்லாம் இருக்குது ரெண்டுலேயுமே. ஸோ உமன்னு பார்த்தோம் அப்படின்னா உமனுக்கும் முடிஞ்சிருச்சு வித் பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டி. டிடபிள்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 5 வேகன்சி அவைலபிள் இருக்குது. வித் பிஎஸ்டியில் ஒரு வேகன்சி வந்து அவைலபிள் இருக்குது. இது பிசி. நெக்ஸ்ட் வந்து பிசி பிடபிள்யூலேயும் ஒரு வேகன்சிஸ் இருக்குது உமனில். நெக்ஸ்ட் வந்து எம்பிசின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஃபினிஷ் ஆயிடுச்சு வித் பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டி. எக்ஸர்வஸ் மேன் வந்து நமக்கு அப்படியே அவைலபிளாக இருக்கு. இன்னும் அதுமாதிரி பிடபிள்யூடியில் வந்து ஆத்தோவில் பாருங்கள் 2ல் 1 ஃபில் ஆகி 1 வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. டெஃப் வந்து நமக்கு 1 அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒருத்தவங்க கேட்டிங்க பிடபிள்யூடியில் வந்து எப்படி முன்னாடியே போகிறாங்க அவங்க, எனக்கு கடைசியாக தான் கவுன்சிலிங் வரும் அப்படின்றது மாதிரி கேட்குறீங்க. அப்படி இல்லை பிரதர் சிஸ்டர், அவங்க வந்து ஓவரால் ரேங்க் வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்திருப்பாங்க. அதனால தான் நேற்று ஆத்தோ அதுக்கு முதல் நாளே ஒரு ஆத்தோ போச்சு. ஸோ அவங்க ஓவரால் ரேங்க் வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்திருப்பாங்க. ஓவரால் ரேங்க் வச்சு தான் நம்ம வந்து நம்ம கவுன்சிலிங் போவோம். எது பிடபிள்யூடி வந்து டிடபிள்யூ கொஞ்சம் பின்னாடி ஃபில் ஆகும் அப்படின்னா அந்த வேகன்சிஸ் யாரும் எடுக்க முடியாது, அவங்க தான் எடுக்க முடியுன்றதுனால தான் நான் சப்போஸ் நீங்கள் போகிற வரைக்கும் உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்குன்றதுக்கு ரீசன் அதுதான். மித்தபடி தனியாக நடக்கும்லாம் கிடையாது, காமன் கவுன்சிலிங் தான். ஆனால் பட் வந்து அவங்க கம்யூனல் ரேங்க் முன்னாடி எடுத்தீங்க, சரி ஓவரால் ரேங்க் முன்னாடி எடுத்தீங்கன்னா முன்னாடி போவீங்க. ஸோ அதனால தான் சில வேகன்சிஸ் வந்து ஃபில்அப் ஆகிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எம்பிசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அவைலபிளாக இருக்குது. இதே வந்து எம்பிசி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபில் ஆயிடுச்சு வித் பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டி. டிடபிள்யூக்கு நமக்கு இருக்குப்போ 5 வேகன்சிஸ். நெக்ஸ்ட் வந்து பிளைண்டுக்கு 1 வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பிசிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா நேற்றோட இன்றைக்கி ஒரு வேகன்சிஸ் வந்து கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நேற்று 7 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி 6 தான் இங்கே இருக்குது. பிசிஎம் ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா அது அன்றைக்கே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இல்லை நமக்கு பிசிஎம் எக்ஸர்வஸ்மெண்ட் வந்து அப்படியே இருக்குது. நமக்கு பிசிஎம் உமனும் நமக்கு முன்னாடியே ஃபில் ஆயிடுச்சு. பிசிஎம் டிடபிள்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா அது நேற்றுக்கு முதல் நாளே ஃபில் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ எஸ்சி எக்ஸர்வஸ்மெண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு வேகன்சிஸ் இருக்குது வித் பிஎஸ்டிஎம். எஸ்சி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் அப்படின்னா அந்த ஒரு வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது. எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா 24 வேகன்சிஸ் முடிஞ்சு போச்சு. பிஎஸ்டிஎம் எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தா அதுவுமே முடிஞ்சிருச்சு நமக்கு. எஸ்சி எக்ஸர்வஸ்மேனில் வந்து நமக்கு வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது நமக்கு வித் பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டி. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி பிடபிள்யூடியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த இதில் சேஞ்சஸ் கிடையாது. உமனுக்கு முடிஞ்சிருச்சு எஸ்சி. உமன் வித் பிஎஸ்டின்னு பார்த்தா அதுவும் முடிஞ்சிருச்சு நமக்கு. எஸ்சி டிடபிள்யூக்கு நம்ம 5 வேகன்சிஸ் என்ன இருக்குது. எஸ்டி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு வேகன்சி அப்படியே தான் இருக்குது. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டின்னு பார்த்தாலும் அந்த ஒரு வேகன்சி அப்படியே தான் இருக்குது. எஸ்டி உமன்னு பார்த்தாலும் ஒரு வேகன்சி அப்படியே தான் இருக்குது. இன்னும் அவைலபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா 69 வேகன்சிஸ் இருக்குது. நேற்று எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 71 வேகன்சி அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ 2 பேர் தான் இன்றைக்கி விஓஓ எடுத்திருக்காங்க. மொத்தத்துக்கே வந்து 400 பேர் போனதில் இன்றைக்கி 2 பேர் தான் விஓ எடுத்திருக்காங்கப்பா. நேற்று வந்து 71 வேகன்சிஸ் அவைலபிளாக இருந்துச்சு. இன்றைக்கி 69 இருக்குது அப்படின்னா 2 வேகன்சிஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இன்னும் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா எஸ்டிக்கு இருக்குது. ஏன்னா ஜென்ரல்லையும் இருக்குது, உமன்லையும் இருக்குது. எஸ்டிக்கு இருக்குது, பிசிஎம்மில் இருக்குது. அதாவது டிடபிள்யூ பிடபிள்யூடி எக்ஸர்வஸ்மேன் இல்லாமல் சொல்கிறேன். ஸோ பாருங்கள் பிசிஎம் ஜென்ரலில் இன்னும் 6 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 3, கிட்டத்தட்ட 9 to 10 வேகன்சிஸ் வந்து நீங்கள் அவைலபிலிட்டி இருக்குது இன்னுமே. இது வந்து விஏஓ. நெக்ஸ்ட் வந்து ஜேஏ பார்க்கலாம். ஜேஏ பில் கலெக்டரு. ஸோ ஜிடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிடி ஜென்ரலில் 535ல் 508 பேர் ஃபில் ஆகிட்டு 27 அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய பேர் ஜென்ரலில் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ வந்து ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 155ல் 155 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம் முடிஞ்சிருச்சு.
ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படியே நமக்கு இருக்கு 60. அதே மாதிரி ஜென்ரல் டேர்ம் எக்ஸ் சர்வீஸ் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா அது 5 அப்படியே நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து பிடபிள்யூடிலையுமே 11 இருக்குது. ஸோ பாருங்க ஆத்தோவில் ஒன்று ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அவைலபிள் 2 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ வந்து நேற்று 1 தான் ஃபில் ஆயிடுச்சு, இன்றைக்கி 1 ஃபில் ஆயிருக்கு. ஸோ மொத்தம் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நமக்கு டெஃபுக்கு அப்படியே தான் இருக்குது, முல்டாவும் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதோட முடிஞ்சு போச்சு ஜென்ரல் டர்ன். இப்போ வந்து ஜென்ரல் உமன்னு பார்க்கலாம். ஜென்ரல் உமன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லப் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ ஜென்ரல் உமன் வித் பிஎஸ்டியும் அதுவும் ஃபில்லப் ஆயிடுச்சு. நேற்று இதெல்லாம் அவைலபிளில் இருந்துச்சுப்பா, இதுவும் அவைலபிளில் இருந்துச்சு, இதுவுமே அவைலபிளில் இருந்துச்சு, இதுவுமே கொஞ்சம் நிறைய வேகன்சிஸ் இருந்துச்சு. எல்லாமே ஜென்ரலில் போயிருக்காங்க. ஸோ ஜிடி உமன் பார்த்தாச்சு. ஸோ ஜிடி டிடபிள்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அப்படியே வேகன்சிஸ் இருக்குது. பிஎஸ்டிஎம் டிடபிள்யூ அவங்க இருக்காங்க. ஸோ ஜென்ரல் டேர்ம் பிடபிள்யூடின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2 வந்து அப்படியே தான் இருக்குது, இங்கே 1 இருக்குது, 9 அப்படியே தான் இருக்குது, 2வும் அப்படியே தான் இருக்குது நமக்கு. ஓகே, இப்போ நம்ம பிசி பார்க்கலாம். பிசி ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா 465 வேகன்சிஸில் 440 ஃபில் ஆகிட்டு இன்னும் 25 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து 25 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இதே பிசி ஜென்ரல் பிஎஸ்டின்னு பார்த்தா 127 121 ஃபில் ஆகிட்டு 6 வேகன்சிஸ் தான் அவைலபிளாக இருக்குது. பிசி ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டின்னு பார்த்தா நோ சேஞ்சஸ் அப்படியே தான் இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட்டு பிடபிள்யூடி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் பிளைண்ட். ஸோ இது நேற்று எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒருத்தவங்க. ஸோ பட் எனக்கு தெரியல, பண்ணி எடுத்தாங்க எனக்கு எடுத்தாங்களான்னு தெரியல. ஆனால் ஆத்தோவில் இன்றைக்கி ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. ஸோ பாருங்கள் 3ல் 2 ஃபில் ஆகிட்டு ஒரு சேஞ்சஸ் தான் இருக்குது, ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் இருக்குது. இதில் வந்து நமக்கு 1 எடுத்து 8 தான் இருக்குது. இது 2லேயும் நமக்கு ஃபுல் வேகன்சி அப்படியே இருக்குது. ஸோ பிசி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 195 185 ஃபில் ஆகிட்டு 10 வேகன்சி அவைலபிள் இருக்குது. பிசி உமன் பிஎஸ்டிஎம்னா 46 43 ஃபில் ஆகி 3 தான் அவைலபிலிட்டி இருக்குது. டிடபிள்யூ அப்படியே இருக்குது நமக்கு. பிசி டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பிசி பிடபிள்யூடியில் பார்க்கலாம். ஸோ 3க்கு 3 அவைலபிளாக இருக்குது. ஸோ 2 ஆத்தோ முடிஞ்சிருச்சு. இது வந்து இன்றைக்கி தான்ப்பா ஃபில் ஆகிருக்கு, இன்றைக்கி தான் ஃபுல்லாக இருக்குது ஆத்தோ. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து இது 2ம் அப்படியே தான் இருக்குது நமக்கு. பிசி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா 354 336 வேகன்சிஸ் ஃபில் ஆகிட்டு 18 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இதே பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 99 94 ஃபில் ஆகிடுச்சு, 5 வேகன்சிஸ் தான் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படியே இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பிடபிள்யூடி. ஸோ 4க்கு 4 இதுவும் இன்றைக்கி தான் ஃபில் ஆகிருக்கு. ஸோ ஆத்தோவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேகன்சிஸ் ஃபில் ஆகிட்டு 5 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதுக்கும் அப்படியே தான் இருக்குது, சேஞ்சஸ் எதுவும் இல்லை. எம்பிசி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 140 131 ஃபில் ஆகிட்டு 9 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இதே எம்பிசி உமன் பிஎஸ்டி 35 32 ஃபில் ஆகிட்டு 3 வந்து அவைலபிளாக இருக்குது நமக்கு. எம்பிசி டிடபிள்யூ வந்து அப்படியே தான் இருக்குது நமக்கு. பிஎஸ்டிஎம்க்கும் அவங்களுக்கு அப்படியே தான் இருக்குது. ஸோ பிடபிள்யூடின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 அப்படியே தான் இருக்குது. ஸோ ஆத்தோ இதுவும் இன்றைக்கி தான் ஃபில் ஆகிருக்கு. ஸோ வந்து வேகன்சிஸ் கிடையாது. ஸோ இது வந்து அப்படியே தான் இருக்குது, இதுக்கும் நமக்கு ஒரு வேகன்சி அப்படியே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பிசிஎம் ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா 63ல் 11 ஃபில் ஆகிட்டு 52 வேகன்சி இருக்குது. பிசி ஜென்ரலில் இன்றைக்கி யாரோ போயிருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ பிசிஎம் ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்னா 17ல் 1 போயிட்டு இன்னும் 16 இருக்குப்பா. இன்றைக்கி பிஎஸ்டிஎம்லேயே 1 எடுத்திருக்காங்க. இல்லை பிஎஸ்டிஎம் நேற்று எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஆனால் பட் 16 வேகன்சிஸ் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு நமக்கு அப்படியே அவைலபிள் இருக்குது. இதே வந்து பிசிஎம் ஆத்தோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் அவைலபிள் இருக்குது, டெஃப்லேயும் அந்த அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 30ல் 3 ஃபில் 27 அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இன்றைக்கி இது ஃபில்லாக இருக்குது. உமன் வித் பிஎஸ்டிஎம்னா இது அப்படியே தான் இருக்குது நமக்கு. இன்னும் டிடபிள்யூன்னு பார்த்தீங்கன்னா அந்த 6 ரேங்க் அப்படியே இருக்குது நமக்கு. எஸ்சிஏ ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா 49ல் 16 ஃபில் ஆகிட்டு இன்னும் 33 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னா 20ல் 5 ஃபில் ஆகிட்டு 15 வேகன்சிஸ் வந்து நமக்கு இன்னும் அவைலபிளாக இருக்குது. பிஎஸ்டிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்னா அப்படியே அவைலபிளாக இருக்குது. ஸோ பிடபிள்யூடி பிளைண்டுக்கு அவைலபிளாக இருக்குது, ஆத்தோக்கும் இருக்குது, ஸோ டெஃபுக்கும் இருக்குது. ஸோ எஸ்சிஏ உமன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பாருங்கள் 14ல் 1 ஃபில் ஆகிட்டு இன்னும் 13 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. எஸ்சிஏ உமன் வித் பிஎஸ்டிஎம்னா 15ல் 2 ஃபில் ஆகி 13 இருக்குது நமக்கு. எஸ்சிஏ டிடபிள்யூன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேகன்சி அப்படியே இருக்குது நமக்கு. எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்னா அந்த 8மே நமக்கு இருக்குது. அதோட எஸ்சிஏ ஃபினிஷ் ஆச்சு. இப்போ எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தோன்னா 459 157 வேகன்சிஸ் ஃபில்லப் ஆகி 302 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது நமக்கு. இதே எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னா 68ல் 48 ஃபில்லாக இன்னும் 20 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து 21 வேகன்சி அப்படியே தான் இருக்குது.
இதே வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் 2 வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது நமக்கு. பிளைண்டுக்கும் அது அப்படிதான். ஆர்த்தோ, டெஃப் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ பிடபிள்யூடியில் எந்த சேஞ்சஸுமே இல்லை நமக்கு. எஸ்சியில் எஸ்சி உமன்னு பார்த்தோன்னா 117 68 ஃபில் ஆகிட்டு 49 வேக்கன்சிஸ் நமக்கு இருக்குது இன்னும். எஸ்சி உமன் வித் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 26ல் 13 ஃபில் 13 இருக்குது. எஸ்சி டிடபிள்யூன்னு பார்த்தீங்கன்னா 19 அப்படியே இருக்குது நமக்கு. பிஎஸ்டிஎம்னு பார்த்தோன்னா அந்த 3 அப்படியே தான் இருக்குது. ஸோ எஸ்சி ஆர்த்தோ அப்படின்னா அதுவும் வந்து 1 அப்படியே தான் இருக்குது. எஸ்டி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 126 அவைலபிள் இருக்குது, 2 போயிட்டு. ஸோ எஸ்டி ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம் அப்படின்னா அந்த 5 அப்படியே தான் இங்கே இருக்குது. எஸ்டி உமன் வந்து ஒரே ஒரு வேகன்சி அது அப்படியே இருக்குது நமக்கு. எஸ்டி உமன் வித் பிஎஸ்டிஎம்னா 3 வேகன்சி அப்படியே இருக்குது. எஸ்டி டிடபிள்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு அவைலபிள் வந்து 1238 இருக்குது. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1487 இருந்துச்சு. ஸோ 1487 238 2 4 249 பேர் வந்து நமக்கு இதில் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஜேஏல வந்து 249 பேர் எடுத்திருக்காங்க நமக்கு. அப்புறம் விஏஓவில் 3 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 252 வேகன்சிஸ் ஃபில்லப் ஆயிருக்கு 400ல். ஸோ கீழே என்னென்ன சேஞ்சஸில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் பட் இன்றைக்கி வந்து ஆப்சன்டீஸ் வந்து 100க்கு மேலே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா வந்து இன்றைக்கி நிறைய பேர் ஆப்சென்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சொன்னாங்க. பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படி பார்க்கலாம். ஸோ நேற்றுக்கும் இன்றைக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்றதை பார்க்கலாம். நேற்று அவைலபிலிட்டி நமக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 இருந்துச்சு. இன்றைக்கி அதே 3 தான் இருக்குது. ஸோ நோ சேஞ்சஸ். ஸோ இன்றைக்கி பாருங்கள், இல்லை மேபி அது பிடபிள்யூ ஸ்பெஷல் கேட்டகரிஸில் கூட இருக்கலாம். அந்த 3 வேகன்சிஸ் எதில் இருக்குன்றதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், எஸ்டி ஜென்ரலில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. அது இல்லாமல் மிச்சம் 2 வேகன்சிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனில் ஒன்று போயிடுது, எக்ஸ் சர்வீஸ் மேனில் ஒன்று போயிடுது. ஸோ வந்து நான் நேற்று சொன்ன மாதிரி தான் போடலாம். நீங்கள் சொன்ன மாதிரி தான் எஸ்டியில் போகிறவங்க மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குது, அவ்வளோதான். மேக்ஸிமம் அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த 2 இது வந்து எப்போ ஸ்பெஷல் கேட்டகரிஸ் போகிறாங்களோ ஸோ அப்போ தான் ஃபில் ஆகும். அது வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். இதுவும் நமக்கு ஃபில் ஆகலாம். அப்படி தான் ரெசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹச்எஸ்சி ஹையர் செகண்டரி. ஸோ ஏதாவது சேஞ்சஸ் நேற்று இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இது பண்ணலாம். ஸோ அவைலபிலிட்டி வந்து நேற்று நமக்கு வந்து 12 வேக்கன்சிஸ் அவைலபிள் இருந்துச்சு. இன்றைக்கி 7 தான் இருக்குது. ஸோ பாருங்க, நேற்று 12 இருந்துச்சு, இன்றைக்கி 7 தான் இருக்குது அப்படின்னா 5 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா, எதில் 5 பேர் எடுத்திருக்காங்க கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ஜிடி ஜென்ரல் வந்து ஆல்ரெடி ஃபினிஷ் ஆகிருந்துச்சு. ஸோ உமனுக்குமே ஃபினிஷ் ஆகிருந்துச்சு. ஸோ பாருங்கள் வேறு எங்கேயாவது சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு அவைலபிள் இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்சிஎம் இதுவுமே வந்து நமக்கு ஆல்ரெடி முடிஞ்சுதான் இருந்துச்சு. பிஎஸ்டியும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பிசி உமன் அது ஃபினிஷ் ஆயிடுச்சு. எம்பிசி ஜென்ரல்லையும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எம்பிசி உமனும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ எம்பிசி உமன்றது வந்து அநேகமாக இப்போ எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ பிசிஎம் ஜென்ரலில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரலில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சி ஜென்ரல் 2 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ எஸ்சி ஜென்ரல் 1, உமன் வந்து 1, மொத்தம் இன்னும் 7 வேகன்சி அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ் எதுவும் கிடையாது. ஸோ இன்னுமே நமக்கு 7 வேகன்சிஸ் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிலாம் கிடையாதுப்பா. ஒன்று எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் தான் இருக்குது. ஸோ 7ல் வந்து 6 வேகன்சிஸ் நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்கள் கம்யூனலில். ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்குது. சரி, லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் வேகன்சிஸ் மேக்ஸிமம் நேற்று எதுவுமே எடுக்கலாம்னு நினைக்கிறேன் நான். இது 11 அவைலபிள் இருந்துச்சு நேற்று. இன்றைக்கி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி 12 இருக்குது. ஸோ 4 பேர் எடுத்திருக்காங்க. அந்த 4 பேர் எவ்வளோ எடுத்திருக்காங்க இல்லாட்டி எங்கே எடுத்திருக்காங்கன்றதை பார்க்கலாம் நம்ம. ஸோ ஜிடி டேர்ன் முடிஞ்சிருச்சு. எக்ஸ் சர்வீஸ்மேன்றால அந்த ஒரு வேகன்சிஸ் இருக்குது. உமன் ஜிடி உமன் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் டர்ன் உமன் பிஎஸ்டியுமே ஃபில் ஆயிடுச்சு நமக்கு. டிடபிள்யூன்றனால அந்த ஒரு வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பிசி ஜென்ரல்னு பார்த்தோன்னா அது முடிஞ்சு போச்சு.
நெக்ஸ்ட் வந்து பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தா அதுவும் முடிஞ்சு போச்சு. எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்றனால நமக்கு இங்கே ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இது பிடபிள்யூடின்றனால இருக்குது நமக்கு. பிசி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. பிசி உமன் வித் பிஎஸ்டிஎம் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சுப்பா. ஸோ மேக்ஸிமம் பாருங்கள் நமக்கு வந்து இங்கே வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது ஜென்ரல் டர்ன்லேயும் பிசிலையும். ஸோ எம்பிசியில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். எம்பிசியும் ஃபினிஷ் ஆயிடுச்சு ஜென்ரல் டர்னு. ஸோ பிஎஸ்டிஎம்மும் ஃபினிஷ் ஆயிடுச்சு நமக்கு. உமனும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. உமன் பிஎஸ்டிஎம் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஸோ எம்பிசி பிசிஎம்மா ஓகே. ஸோ எம்பிசியில் வந்து எந்த வேகன்சிஸுமே இல்லை. பிசிஎம்மில் ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி இருக்குது, அவ்வளோதான். நமக்கு மொத்தமே ஜென்ரலில் ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ எஸ்சிஏ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. உமன் எஸ்சிஏ உமனில் வந்து ஒரு வேக்கன்சிஸ் இருக்குப்பா. அதுக்கப்புறம் எஸ்சி ஜென்ரலில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. எஸ்சி உமனுக்கு 2 இருக்குது. ஸோ வந்து எஸ்சிக்கு மட்டுமே வந்து மொத்தம் நமக்கு 6 வேக்கன்சிஸ் இருக்குது. அது இல்லாமல் இது பிசிஎம்க்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது 7, எஸ்சிஏக்கு 1 இருக்குது 8. 8 தவிர மிச்சம் எல்லாமே வந்து நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரிஸ் போயிடும்னு நினைக்கிறேன் நான். ஸோ லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் பார்த்துக்கோங்க, வேக்கன்சிஸ் வந்து இருக்குது நமக்கு. மண்டே சாட்டர்டே சண்டே கவுன்சிலிங் இல்லைப்பா. நாளைக்கு Feb 1 கவுன்சிலிங் கிடையாது. Feb 1 Feb 2 கவுன்சிலிங் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் வேக்கன்சிஸ் பார்க்கலாம். நேற்று எவ்வளோ இருந்துச்சு, இன்றைக்கி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அவைலபிலிட்டி 10 இருக்குது. நேற்று வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 22 இருந்துச்சுப்பா. ஐ திங்க் ஸோ. நேற்று வந்து நமக்கு அவைலபிலிட்டி வந்து 22 இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நமக்கு 10 தான் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி 12 பேர் நமக்கு இதில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அப்புறம் 12 பேர் எடுத்திருக்காங்க இன்றைக்கி நமக்கு சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் வேக்கன்சிஸில். ஸோ ஜென்ரல் டர்ன் வந்து முடிஞ்சிருச்சு நமக்கு. ஜென்ரல் டர்ன் வித் பிஎஸ்டிஎம் முடிஞ்சு போச்சு. ஸோ வந்து பிடபிள்யூடிக்கு வந்து இருக்குது பிளைண்டுக்கு. ஸோ வந்து ஜென்ரல் டர்ன் உமன்னு பார்த்தோன்னா அது வந்து முடிஞ்சிருச்சு. டிடபிள்யூக்கு வந்து இருக்குது நமக்கு. பிசி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் முடிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் இது வந்து இன்றைக்கி தான் ஃபில் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக. ஸோ பிசி ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம் வந்து முடிஞ்சிருச்சு நமக்கு. பிசி உமன்னு பார்த்தோன்னா அதுவும் முடிஞ்சிருச்சு நமக்கு. பிசி டிடபிள்யூக்கு இருக்குப்பா நமக்கு. நெக்ஸ்ட் வந்து எம்பிசி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் முடிஞ்சிருச்சு. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டின்னு பார்த்தா முடிஞ்சிருச்சு. உமன்னு பார்த்தாலும் முடிஞ்சிருச்சு நமக்கு. டிடபிள்யூக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ பிசிஎம் ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேக்கன்சிஸ் நமக்கு இருக்குது. எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் டிடபிள்யூன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்கும். எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தோன்னா 2 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு 1 இருக்குது. ஸோ டிடபிள்யூக்கு 1 இருக்குது. ஸோ அந்த 10 வேக்கன்சிஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 இல்லாட்டி 5 வந்து நமக்கு ஜென்ரலில் வரும். மித்தது வந்து நமக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸில் போயிடும்ப்பா. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த 5 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அது உங்கள் கம்பெனியில் செட் ஆகுமா அப்படின்றதுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி. நேற்று எவ்வளோ அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். நேற்றுக்கும் இன்றைக்கும் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ நேற்று நமக்கு அவைலபிலிட்டி வந்து 81 இருந்துச்சு. இன்றைக்கி 63 தான் இருக்குது. அப்படிங்கும்போது எவ்வளோ பேர் எடுத்திருப்பாங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து 18 பேர் எடுத்திருப்பாங்க. இங்கிட்ட ஒரு 7 பேர், அங்கிட்ட ஒரு 11 பேர். ஸோ 18 பேர் எடுத்திருப்பாங்க அப்ராக்சிமேட்டாக. ஸோ பார்க்கலாம் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஜென்ரல் டர்ன்லாம் முடிஞ்சிருக்கும். ஜென்ரல் டர்ன் வந்து முடிஞ்சிருச்சு. வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம். எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்குது. அப்புறம் வந்து பிடபிள்யூஜி இருக்குது. நெக்ஸ்ட்டு உமன்னு பார்த்தோன்னா உமனும் முடிஞ்சிருச்சு. வித் பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம். ஜென்ரல் டர்ன் டிடபிள்யூக்கு நமக்கு இருக்குது. ஸோ ஜென்ரல் டர்ன் முடிஞ்சிருச்சு. இப்போ பிசி பார்க்கலாம். பிசி ஜென்ரல்னு பார்த்தோன்னா ஜென்ரல் முடிஞ்சு போச்சு. ஸோ வந்து பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் 2 வேகன்சிஸ் இருக்குப்பா. ஸோ பாருங்கள் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னா 2 வேகன்சிஸ் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படியே தான் இருக்குது நமக்கு. ஸோ உமன்னு பார்த்தோன்னா முடிஞ்சிருச்சு நமக்கு. பிசி உமன் வித் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டிடபிள்யூன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 வேகன்சிஸ் அப்படியே இருக்குது நமக்கு. எம்பிசி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஸோ எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தோன்னா அந்த ஒரு வேகன்சிஸ் இருக்குது. எம்பிசி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அந்த ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஆத்தோவுக்கும் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஸோ எம்பிசி உமனில் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பாருங்கள் 2க்கு 2மே எடுத்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ எஸ்சி டிடபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சிஸ் இருக்குது. இதோட வந்து எஸ்சி முடிஞ்சிருச்சு. ஸோ பிசிஎம்னு பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரலில் 17 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ பாருங்கள் பிசிஎம் ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 4 வேகன்சிஸ் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 வேகன்சிஸ் இருக்குது.
ஆர்த்தோக்கு வந்து அந்த ஒரு வேகன்சிஸ் இருக்குது. பிசி உமன்னு பார்த்தீங்கன்னா அந்த 7 வேகன்சிஸ் அப்படியே இருக்குது. உமன் வித் பிஎஸ்டிஎம்னு அந்த 2 வேகன்சிஸ் அப்படியே இருக்குது நமக்கு. பிசிஎம் டிடபிள்யூக்கும் 2 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏ பிஎஸ்டிஎம்னு அந்த ஒரு வேகன்சிஸ் இருக்குது நமக்கு. எஸ்சி டிடபிள்யூன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 வேகன்சி அப்படியே இருக்குப்பா நமக்கு. எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 வேகன்சி அப்படியே இருக்குது. எஸ்சி உமன் வித் பிஎஸ்டின்னு பார்த்தா அந்த ஒரு வேகன்சி அப்படியே தான் இருக்குது. எஸ்சி உமனாலும் அந்த ஒரு வேகன்சி அப்படியே தான் இருக்குது. எஸ்சி டிடபிள்யூ 2 வேகன்சிஸ் தான் அப்படியே தான் இருக்குது. ஸோ நமக்கு மொத்தம் அவைலபிலிட்டி 63 வேகன்சிஸ் வந்து நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது இன்னமும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டிகிரி வித் சிஓஏ பார்க்கலாம். மேக்ஸிமம் இதெல்லாம் யாரும் எடுக்கல, எனக்கு எடுத்திருக்காங்க. ஸோ டிகிரி வித் சிஓஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேற்று 17 அவைலபிள் இருந்துச்சு, இன்றைக்கி 12 அவைலபிள் இருக்குது. அப்படின்னா 5 பேர் எடுத்திருக்காங்க இன்றைக்கி மட்டும் நமக்கு 5 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ பாருங்கள், அப்படின்னா 3 பேர் ஃபில் ஆகிருந்தது, இன்றைக்கி 5 8 வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ அவைலபிலிட்டி மட்டும் பார்த்துக்கலாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஸோ ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேகன்சிஸ் இருக்குது பாருங்க. ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேகன்சி அவைலபிள் இருக்குது. ஸோ டிடபிள்யூ ஜென்ரல் டர்னில் ஒரு வேகன்சி அவைலபிள் இருக்குது. பிசி ஜென்ரலில் முடிஞ்சிருச்சு. பிஎஸ்டிஎம்ல 1 வேகன்சிஸ் இருக்குது. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேகன்சிஸ் இருக்குது. டிடபிள்யூன்னு பார்த்தோன்னா 2 வேகன்சிஸ் இருக்குது. எம்பிசி ஜென்ரலில் முடிஞ்சு போச்சு. எம்பிசி ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது நமக்கு. எம்பிசி டிடபிள்யூன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேகன்சிஸ் இருக்குது. பிசிஎம் ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி அவைலபிள் இருக்குது. எஸ்சிஏ டிடபிள்யூக்கு ஒரு வேகன்சிஸ் பிஎஸ்டிஎம்க்கு இருக்குது. எஸ்சி ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 வேகன்சி அப்படியே அவைலபிள் இருக்குப்பா. எஸ்சி டிடபிள்யூன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேகன்சி அவைலபிள் இருக்குது. ஸோ மொத்தம் நமக்கு 12 அவைலபிள் இருக்குது. 12ல் வந்து நீங்கள் வந்து எப்படியோ ஒரு 5ஆவது வந்து நமக்கு நார்மலில் இருக்கும். 5 to நிறையவே இருக்கும்னு நினைக்கிறேன். 5 நினைக்கிறேன். 5 வந்து அவைலபிலிட்டி இருக்கும். 5 to 6 வந்து நமக்கு ஜென்ரலில் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நேற்று 34 அவைலபிள் இருந்துச்சு. இன்றைக்கி எவ்வளோ அவைலபிளாக இருக்குதுன்னு பார்க்கலாம். யாருமே ஃபில் ஆகலை. இன்றைக்கி வரைக்கும் ஃபில்லே பண்ணலை, யாரும் எடுக்கலை நமக்கு. அதே 34 அப்படியே நமக்கு இருக்குது. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்றது இன்னும் 34 வேகன்சிஸ் யாருமே எடுக்கலை. நெக்ஸ்ட்டுமே எடுக்க மாட்டாங்க. ஆமாம், ஏன்னா யாருமே எடுக்கல. என்ன அப்படின்னா வந்து மில்க் ரெக்கார்டர் கிரேடு 3 வேகன்சிஸ் வந்து இன்னும் நமக்கு ஸ்டார்ட் ஆகிறதில்ல. இன்னும் அந்த 15 வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ் வந்து இன்றைக்கி எடுத்திருப்பாங்கப்பா, கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ பாருங்கள், நமக்கு 3 எடுத்து 25 அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து நேற்று ஒரே ஒருத்தர் தான் எடுத்திருந்தாங்க. இன்றைக்கி 2 பேர் எடுத்தனால நமக்கு 3ஆக வந்துருச்சிங்க. ஸோ இன்றைக்கி 2 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ அவைலபிலிட்டி பார்க்கலாம். ஜென்ரல் டர்னில் எடுத்துருக்கலாம். ஸோ பாருங்கள், ஜென்ரல் டர்னில் வந்து 2 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு வேகன்சிஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், 3 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் இங்கே ஃபில் ஆனது. ஸோ இங்கே ஃபில் ஆனது நம்ம மேலே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிரேடு 4 ஆஃபீஸர் நேற்று 6 வேகன்சிஸ் வந்து அவைலபிள் இருந்துச்சு. இன்றைக்கி எவ்வளோ இருக்குது? இன்றைக்கும் அதே 6 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கிரேட் ஆஃபீஸர் வந்து இன்னும் யார் எடுக்கலாம் அப்படின்னா வந்து ஜென்ரல் டர்னில் முடிஞ்சிருச்சு. ஸோ பிடபிள்யூடி ஜென்ரல் டர்னில் 1 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உமனு பிசி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ பிசியில் வந்து பிடபிள்யூடிக்கு 1 இருக்குது. ஸோ 2 வேகன்சிஸ் போயிடுச்சு. அண்ட் தென் எஸ்சிஏ ஜென்ரலில் 1 எடுக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி ஆத்தோ. ஸோ அதுவும் 3 வேகன்சிஸ் போயிடுச்சு. ஸோ வந்து 6ல் வந்து 3 வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு போயிடுது, 3 வந்து நார்மலாக எடுக்கலாம் நம்ம. ஸோ இன்னும் 6 வேகன்சிஸில் வந்து 3 இதை எடுக்கலாம். டிடபிள்யூக்கு வேறு 1 இருக்குது. ஸோ 6ல் வந்து 4 வேகன்சிஸ் போயிடுச்சுப்பா. 2 வேகன்சிஸ். அதுவும் வந்து என்ன அப்படின்னா எஸ்சி உமனில் 1 எடுக்கலாம். அதுக்கப்புறம் எஸ்சிஏ ஜென்ரலில் 1 எடுக்கலாம். ஸோ அந்த 2 வேகன்சிஸ் மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும். 4 வந்து நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் இருக்குது. நமக்கு இஓ கிரேட் 4 எக்ஸாம். ஸோ இதுதான் நேற்றுக்கும் இன்றைக்கும் உள்ள வித்தியாசம். நேற்று வந்து நமக்கு எவ்வளோ அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1792 இருந்துச்சு. இன்றைக்கி ஃபில் ஆனதுக்கப்புறம் 1495 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. 7
8ங்கும்போது 317 தான் ஃபில்லப் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 83 ஆப்சென்ட்டா? நான் 100 கிட்ட வரும்னு நினச்சேன். சரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஏன் அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ஏ 1792 தான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1495 ஐ திங்க் ஸோ. ஆக்சுவலாக இந்த வேக்கன்சிஸா இல்லை வேறு வேக்கன்சிஸான்னு தெரில. நான் கொஞ்சம் பார்த்து சொல்கிறேன் நான். ஏன்னா இங்கே 12ங்கும்போது 8, ஸோ இங்கே 6 வந்துடும். 9, 7, 6ல் வந்து 4 போச்சுன்னா 2. ஸோ 297 வேக்கன்சிஸ் தான் இன்றைக்கி ஃபில் ஆகிருக்கு. ஸோ 400 297 வேக்கன்சிஸ் தான் நமக்கு ஃபில் ஆகிருக்குன்னா பாருங்கள். 400ல் 297 தான் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ 103 வேக்கன்சிஸ் வந்து நமக்கு நியர்லி ஆப்சென்ட் நினைக்கிறேன். 103 வேக்கன்சிஸ் ஆப்சென்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து அனாலிசிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இன்னும் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது ஜென்ரல் எவ்வளோ அவைலபிள் இருக்குது, பிசியில் எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.